السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وتابعين فمن تبعهم إحسان إلى يوم الدين. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. எல்லாரும் நோட்டு பென் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் சொல்கிற பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் எழுத வேண்டாம், நடுவில் இதை நோட் பண்ணிக்கோ அப்படி ஏதாவது சொல்லுவேன். அப்படி இருந்தால் என்ன செஞ்சுக்கோங்க, அதை எழுதிக்கோங்க. ஆல்ரெடி எதை சொல்லாமல் விட அப்படி தெரியாமல் நானே குழம்பி போயிருக்கேன். இன்ட்ரடக்ஷனுங்கிற பேரில் அதே அரை மணி நேரம் இழுத்துட்டு ரைட்டா. சரி, அப்பவும் கொஞ்சம் வேகமாக போக வேண்டியது இருக்கும், சரியா? அதனால் என்ன செஞ்சுக்கோ, நல்ல கவனமாக இருந்துக்கோ. ஏன்னா 5:30 மணிக்கு மேலே இழுத்தனா ஆட்டோக்காரங்களாம் உள்ளே வந்து இனி அடிக்க வந்துடுவான், சரியா? சரி, உன் கையில் வந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது வந்து அதில் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். அது சும்மா நான் ரேண்டமாக கைப்பட எழுதுனது தான். அது கொடுக்கணும்னு சொல்லி எழுதுனது கிடையாது. சும்மா ப்ரிப்பேர் பண்ணும்போது நானே எழுதுனது. ஒன்று கையில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்கு, சரியா? மேபி அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், அதை என்ன செஞ்சுக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கும், சரியா? இன்றைக்கி பார்க்க போகிறது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, அப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதனுடைய பதிலை நீங்கள் தான் எனக்கு சொல்லணும், சரியா? பா, போன வருஷம் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன், இப்படி தானே? நல்ல கவனித்து நான் கொஸ்டின் கேட்பேன். நல்ல ஆன்சர் பண்ணால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோக்கான விஷயங்கள் சொல்லுவேன், சரியா? மந்த மாட்டு எப்போ தான் முடியும், எப்போ தான் வீட்டுக்கு போவோம் அப்படி நீ உட்காந்தான்னு வச்சுக்கோங்க. நானும் எப்போ முடியும் எப்போ வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு விரட்டி விட்டு நான் பாட்டு கிளம்பிடுவேன், சரியா? நல்ல கவனித்து அதனால் என்ன செய், ஆன்சர் பண்ணு, சரியா? ரொம்ப அப்படி கிரிட்டிக்கலான கொஸ்டின் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை. சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பேன், சரியா? நம்மளாம் படித்தது யார்? எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா அல்லான்னு சொல்லிட்டு? அப்போ அல்லா எப்படி கேட்குது? நம்மளை படித்தது யார்? இது மாதிரி தான் கேட்பேன், ரைட்டா? அதனால் என்ன செஞ்சுக்கோ, ஆன்சர் எல்லோரும் சத்தமாக பண்ணு, புரியுதா? நடுவில் எவனா பேசிகிட்டு இருந்தால் சிரிச்சிட்டு இருந்தால் எழுப்பி விட்டுருவேன், சரியா? கொஞ்சம் அது வந்து உனக்கு மனக்கசப்பாக இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது, சரியா? ஏன்னா ஒருத்தனை எழுப்பி விட்டால் தான் மிச்சம்னா என்ன செஞ்சுவா, அமைதியாக இருப்பான், சரியா? ஒருத்தனை எழுப்பி விட்டாலும் நான் பேச தான் செய்வேன்னா எத்தனை பேர்னாலும் நான் என்ன செய்வேன், எழுப்பி விடுவேன், சரியா? சரி, இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்லுவா? யார் சொல்லுவாளா? யாரு? நீங்கள் தான் சொல்லணும், சரியா? முடிஞ்சு. சரி, இப்போ குர்ஆனில் வந்து அல்லாஹ் வந்து தண்ணீரையும் குர்ஆனையும் கம்பேர் பண்ணுவான். எப்படி? எதையும் இப்படி கேட்டால் என்ன செய்யணும், சத்தமாக பதில் சொல்லணும். எதையும் இப்போ தான் சூடு பிடிக்கு, சரியா? இப்போ எப்படி தண்ணீரையும் குர்ஆனையும் கம்பேர் பண்ணலாம்? எது ஐடியா இருக்கா யாருக்காவது? தண்ணீருக்கும் குர்ஆனுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? என்ன ரிலேஷன் இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. சரி, தண்ணி எதை பற்றிப்பா பேசுது? குர்ஆன் எல்லா இடத்துக்கும் போகுமா? சரி, நான் ஒன்று சொல்கிறேன், சரியா? பொதுவாக எல்லாரும் படிச்சிருப்பீங்க, வாட்டர் இஸ் அ கலர்லெஸ் ஆர்டர்லெஸ் டேஸ்ட்லெஸ் சொல்யூஷன் படிச்சிருக்கீங்களா? தண்ணீருக்கு கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, டேஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு சொல்யூஷன், சரியா? நிறைய இதோட மிக்ஸ் ஆகும், சரியா? அந்த கலர்லெஸ் டேஸ்ட்லெஸ் ஆர்டர்லெஸ் சொல்யூஷன் வந்து பூமியில் வந்து இறங்கி அது ப்ரொடியூஸ் பண்ணுற கிராப்ஸை பாரு, செடி கொடிகள் ப்ரொடியூஸ் ஆகுதான்னா அதெல்லாம் கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குது? வெரைட்டியான கலர்ஸில் இருக்கா? ஸ்மெல் இல்லாமையா இருக்குது? எக்கச்சக்கமான ஸ்மெல்ல வருதா? டேஸ்ட் இல்லாமலே இருக்குது.
நிறைய டேஸ்ட்ல இருக்கா? உள்ள இன்கிரீடியன்ஸ் எவ்வளோ காணும் இருக்கு அதில், சரியா? ரா மெட்டீரியல் எப்படி இருக்கு? ரா மெட்டீரியலுக்கு என்ன கிடையாது? கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, டேஸ்ட் கிடையாது. ஆனால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கு? நிறைய வெரைட்டியில் இருக்கா? நிறைய வெரைட்டியில் இருக்கா? சரி, அதே மாதிரி தான் இப்போ அந்த பிளான்ஸ் எடுத்துக்கோ. அந்த பிளான்ஸை சாப்பிட்ற ஆர்கானிசம் பேர் என்னது? என்னது? மாடா? மாடு மட்டும் தான் சாப்பிடுமா? ஹெர்பியோர்ஸ், சரியா? ஹெர்பியோர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா? எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு? ஹிப்போபோட்டமஸும் ஒரு ஹெர்பியோர் தான். அது மாடு மாதிரியா இருக்கு? கடா மாதிரியா இருக்கு? இல்லை. ஒரே மாதிரி பிளான்ட்டை சாப்பிட்ற எல்லா ஹெர்பியோர்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரி, இப்போ அந்த ஹெர்பியோர்ஸை சாப்பிட்றவங்க யாரு? அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, பிளான்ட்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க யாரு? அம்னிவோரா கார்னிவோரா? கார்னிவோர், சரியா? கார்னிவோர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்களா? இதான் ரெண்டு சொல்லுங்க, ரெண்டு கார்னிவோர் சொல்லுங்க பார்க்கும். சிங்கம், புலி, சரியா? சரி, அது ஒரே மாதிரியா இருக்கு? ஹெர்பியோர்ஸ் சாப்பிட்ற எல்லாமே கிடையாது, சரியா? அப்போ கொஞ்சம் யோசிப்பாரு. வாட்டருக்கு கலர் கிடையாது, ஸ்மெல் கிடையாது, டேஸ்ட் கிடையாது. ஆனால் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே எப்படி இருக்கு? வெரைட்டியாக இருக்கா? வெரைட்டியாக இருக்கா இல்லையா? நம்ம ஒன்று அந்த ஹெர்பியோரை சாப்பிடுவோம், வெஜ்ஜி, அல்லது அதை சாப்பிட்டு வளர்ந்த ஒன்று அந்த பிளான்ட்டை சாப்பிடுவோம், அல்லது அதை சாப்பிட்டு வளர்ந்த ஹெர்பியோர் சாப்பிடுவோம். அப்படி தானே? கரெக்டா? வேற எதுவும் சாப்பிட்றோமா? இல்லைல்ல. அப்போ நம்மளும் எதுலேருந்து தான் வந்திருக்கோம்? எதுலேருந்து? வாட்டர்ல இருந்து, சரியா? இதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. நம்ம தண்ணீர்ல இருந்தா எல்லா உயிரினங்களையும் படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சூரா அம்பியால 30வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். சரி, இவ்வளோ காணம் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? எதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம்னு சொன்னோம்? குர்ஆனையும் தண்ணீரையும். அதே மாதிரி குர்ஆன் எடுத்துக்கோ, சரியா? குர்ஆனுங்கிறது ஒரே ரா மெட்டீரியல் தான். நபி ஸல்லல்லாஹு இறங்குன, சஹாபாக்களுக்கு இறங்குன அதே குர்ஆன் தானே நமக்கு இறங்குது. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? கிடையாது, சரியா? ஆனால் அந்த குர்ஆன் மூலமாக வெளியே வரக்கூடிய ப்ராடக்டை பாரு, எல்லாம் ஒரே மாதிரி அலிம்சாவா தொப்பி போட்டா இருக்கா? குர்ஆன் ஓதுற எல்லாருமே அப்படி இருக்கணும்னு எதா இருக்கா? தண்ணியிலேருந்து வந்த எல்லாமே தண்ணி மாதிரியேவா இருக்கு? எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி குர்ஆன் மூலமாக உருவாகிற ஜென்ரேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஈமானுடைய உச்சகட்டமான அபூபக்கர் அனு மாதிரி இருக்கலாம். நீதத்தில் உச்சகட்டமாக இருந்த உமர் அனு. இந்த உமர் அனு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, உமர் அனு மது அருந்துவாங்களாம். மது அருந்திட்டு தவாஃப் செய்வாங்களாம். உமர் அனுடைய தந்தை பேர் கத்தாப். கத்தாப் வீட்டு கழுத கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கும், ஆனால் அந்த உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொன்ன காலம்லாம் உண்டு. இந்த உமர் ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு கூட லாய்க் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே உமர் தான் உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமையும் மேய்ச்சாங்க, பெரிய கலீஃபா ஆனாங்க. அவங்கள மாற்றினது என்னது? குர்ஆன், சரியா? அதே குர்ஆன் தான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுற காலித் அனு, அலி அனு, ஹம்சா அனு மாதிரி வீரர்களை உருவாக்குச்சு. அதே குர்ஆன் தான் கத்தி எடுத்து நின்னா பயப்படுவாங்க. ஆனால் நபிசாசம் பற்றி எவனாவது கவிதையை தப்பாக படிச்சுட்டான் அப்படின்னா மெம்பரில் ஏறி நின்று அவனுக்கு எதிராக என்ன செய்வாங்க? கவிதை படிப்பாங்க. ஹஸ்ஸான் இப்னு சாபித் அனு. அப்போ குர்ஆன் மூலமாக உருவாகிற எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணுமா? ஒரே மாதிரியாப்பா இருக்கணும்? இல்லை. அதுதான் குர்ஆனையும் வாட்டரை என்ன செய்கிறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. வாட்டர் மூலமாக உருவாகின வெரைட்டிஸ் நிறைய இருக்கா? அதே மாதிரி குர்ஆன் மூலமாக உருவாகிற வெரைட்டிஸ் எப்படி இருக்கும்? எக்கச்சக்கமாக இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஆளும் மார்க்கத்துக்கு ஒவ்வொரு விதத்தில் என்ன செய்வாங்க? கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ நீ மார்க்க சேவை செய்யணும் அப்படின்னா நீ ஆலிம்சாவா இருக்கன்னு அவசியம் இல்லை, அப்படி தானே? நான் சொல்கிறேன், விளங்குதா? என்ன சொல்ல வரேன்னு விளங்குதா? நீ ஆலிம்சாவா இருந்து தான் மார்க்கத்துக்கு சேவை செய்யணும்னு இல்லை. எப்படி இருந்தாலும் என்ன செய்யலாம்? சேவை செய்யலாம். ஆனால் உள்ளத்தில் என்ன இறங்கணும்? குர்ஆன் இறங்கணும். அந்த குர்ஆன் தான் என்ன செய்யணும்? நம்மளை
பிளெண்ட் பண்ணி உருவாக்கணும். சரியா? இவ்வளோத்தையும் நான் எதுக்கு தெரியுமா சொன்னேன்? ஒரு கொஸ்டின். சரியா? வாட்டர் இறங்கக்கூடிய மீடியம் வந்து சாயில், அப்படி தானே? குர்ஆன் இறங்கக்கூடிய மீடியம் என்னது? என்னது சொல்லு? கல்புனா ஹார்ட், ஆனால் அது கிடையாது. வேற பிரெயினா இருக்கலாமா? குர்ஆன் எங்க வந்து இறங்குது? யாராவது சும்மா ட்ரை பண்ணு. அவன் கல்பு சொன்னான், சூப்பர், க்ளோஸ் வந்துட்ட. வேற சொல்லு சொல்லு சித்திக், சொல்லு, உட்காந்தே சொல்லு. சரி, அது ஒரு கொஸ்டின் மார்க்காகவே வச்சுக்கோ. சரியா? சரி, அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய படைப்புடைய பிரம்மாண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் வந்து நிறைய படைச்சிருக்கான், அப்படி தானே? அல்லாஹ் எதெல்லாம் படைச்சிருக்கான் சொல்லு பார்க்கலாம். இப்படி மாத்திக்கிறாங்க. குர்ஆன் எங்க இறங்குது தெரியுதா? எல்லாத்துக்கும் பின்னாடி தெரியுதா? சரி, அல்லாஹ் வந்து நிறைய படைச்சிருக்கான், அப்படி தானே? நீ வந்து நம்மள்கிட்ட இருந்து அப்படி ஜூம் அவுட் பண்ணிட்டே போ. சரியா? அந்த வீடியோ வச்சிருக்கேன். சரியா? நம்மள்கிட்ட இருந்து ஜூம் அவுட் பண்ணிட்டு அப்படி யூனிவர்ஸுக்கு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியா? எல்லாத்துக்கும் தெரியலன்னு சொல்லி தான் தெரியுதா?